ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன த்ராஷ் அப்படிங்கிற ஒரு ஷார்க் அட்டாக் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கு பக்கத்தில் உள்ள டவுனில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய சுறா மீன்களும் சேர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த டவுனுக்குள்ள 2 இடத்த காமிக்கிறாங்க. அந்த 2 இடத்துல உள்ள கேரக்டர்ஸ் எப்படி இந்த சுறாக்களை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி பிளாட்டாக இருக்கும். அந்த டவுன் செட்டிங், விஎஃப்எக்ஸ், கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ரன் டைம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லலாம். மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்ற ஷார்க் அட்டாக் படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கேஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த படம் பெருசாக எங்கேயும் லேக் ஆகலை. எந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெப்த்தே இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஸோ எந்த இடத்துலையும் அந்த கேரக்டரை வெளிப்படுத்துகிற எமோஷன் ஒர்க்கே ஆகலை. கேரக்டர்ஸோட ரைட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும் தான் ஓரளவு பெட்டராக எழுதியிருந்தாங்க. மற்ற எந்த கேரக்டருமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் லாஜிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. எல்லா இடத்துலையுமே இல்லாஜிக்கலான சீன்ஸ் ரொம்பவே அதிகமாக வரும். அதனாலேயே இந்த கதையில் அந்த விறுவிறுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போச்சு. ஸ்டார்டிங்கில் படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பித்தாலுமே அப்புறம் போக போக படத்தில் சுவாரஸ்யங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படம் சுத்தமாக படுத்துருச்சு. சரி, கிளைமேக்ஸையாவது ஒழுங்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப சப்பையாக முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக என்ன தான் மேக்கிங் சூப்பராக இருந்தாலுமே ரைட்டிங்கை கோட்டை விட்டாங்க. இருந்தாலும் இந்த லாஜிக்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த விதமான அடல் கண்டனும் இந்த படத்தில் கிடையாது. அப்புறம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4/10. இந்த படத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பயோவில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் பற்றி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.